எவ்ரிவன் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை அனதர் vlog. இன்னைக்கு நான் ஆயுத பூஜைக்காக வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு பார்த்தேன் ஃபுல்லாக ஷெல்ஃப் எல்லாம் பயங்கரமாக தூசி பிடிச்சி போயிருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் வந்துட்டு அந்தந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னா ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பேஸ்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா வெளிய எல்லா பொருளும் இருந்துச்சுன்னா பார்க்கறக்கே வந்துட்டு நல்லா இருக்காது. இத பாக்ஸ்க்குள்ள போட்டு வச்சோம் அப்டின்னா, அது கொஞ்சம் நீட்டா வந்துட்டு பிரசன்டபிளா இருக்கும். இந்த பேஸ்கெட்டும் சரி, இது கூட ஒரு 6 குட்டி பேஸ்கெட்டும் சரி, அது எல்லாமே வந்துட்டு நான் மீஷோல தான் வாங்குனேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னதான் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வாங்கி வச்சாலும், சில நேரம் வந்துட்டு நம்ம அவசரமா கிளம்புறப்போ எல்லாத்தையும் வெளிய வச்சுட்டு தான் போயிர்றோம். அதே மாதிரி தான் மொத்தமா சேர்ந்து சேர்ந்து ஷெல்ஃபே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிருச்சு. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. சரி தொடர்ந்து ஒரு 4, 5 டேஸ் லீவு. இப்பவே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்துட்டு இந்த பாட்டில்ல லைட் எரியும். லைட் வந்துட்டு வேணுனா ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து சென்னையில மெரினா பீச்ல தான் வந்துட்டு ஒரு டைம் என் தங்கச்சி போயிருந்தப்போ எனக்காக வாங்கிட்டு வந்தா. அது வந்து டெக்கார் ஐட்டம் அப்படின்றதுனால, சரி எவ்வளோ நாளைக்கு தான் உள்ளேயே வச்சுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எடுத்து வெளிய வச்சுட்டேன். நம்ம ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வாங்கி வச்சுருவோம். ஆனா, அது வந்துட்டு கொஞ்ச நாள் ஆச்சுனா அப்படியே தூசி புடிச்சு ஒரு மாதிரி ஆயிரும். டெய்லி அத கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணா தான் அழகா இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு வெளிய எடுத்தே வைக்கல. ஒரு கபோர்டுக்குள்ள தான் வந்துட்டு வச்சிருந்தேன். சரி இந்த டைம் சரி எடுத்து வச்சிரலாம். இது ஒண்ணையாச்சும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வெளிய வச்சேன். பெட்ஷீட் ரொம்ப அழுக்காயிருச்சுன்னு சொல்லி அத துவைக்க போட்டுருக்கேன். ஸோ, இத வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் இதுக்கு வந்துட்டு பில்லோ கவர் வந்துட்டு செட்டா கிடையாது. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு செட்டு தான். பில்லோ கவரும் சரி, பெட்ஷீட்டும் சரி ஒரே மாரி இருக்கும். இது வந்துட்டு அத துவைச்சு வர வரைக்கும் இத சும்மா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் அத துவைச்சு வந்ததுக்கப்புறம் அதவே மாத்தி வச்சுருவேன். உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? நம்ம ஸ்டோரியில 2 இன்ட்ரஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு பணக்காரரு. இன்னொருத்தர் ஏழை. இவங்க 2 பேருமே டெய்லி கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போயி அவங்களுக்கு தேவையானது கேட்டு வேண்டிக்குவாங்க. ஆனா, இந்த பணக்காரர்கிட்ட இருக்க விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட நெறைய விஷயம் இருந்தும், அவர் அதில சாட்டிஸ்ஃபை ஆகல. "எனக்கு இது பத்தாது, எனக்கு இது பத்தாது. இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடவுள்கிட்ட போயி வேற ஏதாச்சும் விதவிதமா வந்துட்டு கேட்டு, அவர் "எனக்கு இத குடு, எனக்கு இத குடுன்னு" சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்குவாரு. அது வந்தாலுமே அவர் அதில சாட்டிஸ்ஃபை ஆக போறது கிடையாது. திரும்ப திரும்ப வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக கடவுள்கிட்ட போய் அவர் நிக்க தான் போறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு ஏலன்னு சொன்னேன் இல்லையா? அவருமே வந்துட்டு அவருக்கு தேவையான விஷயத்த தான் கேட்குறாரு. அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால அவர் கடவுள்ட்ட போய் கேட்குறாரு. எனக்குன்னு வீடு வேணும். எனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வேணும். அப்படி இருந்தா தான் நான் வந்துட்டு முன்னேறி என் வாழ்க்கைய நான் பார்த்துக்க முடியும். யாரையும் நம்பி இருக்காம நான் என்ன நம்பி நான் நிம்மதியா இருக்க முடியும். நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் நிம்மதி மட்டும் தான். நிம்மதியான வாழ்க்கை. அதுக்கு தேவையான விஷயங்கள் அவ்வளோதான். இது எனக்காக நீ குடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கடவுள்கிட்ட போய் டெய்லி வேண்டிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்துட்டு கடவுள்கிட்ட கேட்டு சில விஷயம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகல. இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. நமக்கும் சில விஷயம்லாம் கிடைக்குது. ஆனாலுமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற ஒண்ணு வரமாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன் கடவுளே! எனக்கு நிம்மதியே இல்ல.
நீ இவ்வளோ பொருள் குடுத்துருக்க. ஆனாலும் எனக்கு இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி நான் கேட்குறேன். அதையும் நீ குடுக்கறக்கு வந்துட்டு லேட் பண்ற. அப்படி இருக்கும்போது எனக்கு மன உளைச்சல் ஆகுது. எனக்கு நிம்மதியே கிடையாது இந்த வாழ்க்கையில." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்றாரு. "உண்மையாலுமே நீ இருக்கியா? கடவுள் நீ இருக்கியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்விய வந்து முன்வைக்கிறாரு. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா, நம்ம ஏலன்னு சொன்ன கேரக்டருமே என்ன யோசிக்கிறாருன்னா, எனக்கான சின்ன சின்ன விஷயங்கள தான் நான் கேட்குறேன். ஒரு மனுஷனா இருந்தா வீடு, வாசல் எல்லாமே வேணும்னு தானே நினைப்பான். அது கூட நீ எனக்கு குடுக்க மாட்ற. நீ எல்லாம் கடவுளா? உண்மையாலுமே நீ இந்த உலகத்துல இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதே கேள்விய முன்வைக்கிறாரு. இவங்க 2 பேத்துக்குமே இருக்கிற கேள்வி என்னன்னா, கடவுள் இருக்காரா? இல்லையா? இதே கேள்விய நமக்குள்ளயே கேட்டுக்குவோம். நெறைய பேர் வந்துட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சவங்க இருப்பாங்க. இல்ல ஏத்திஸ்ட்டும் வந்துட்டு இருப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்ம மனசுல தான் இருக்காரு. நம்ம மனசு தான் கடவுள். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். கடவுள நம்ம நம்புறோம். இது கண்டிப்பா கடவுள் நமக்கு குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். அத வந்துட்டு 100% நம்புனாலுமே, நம்ம மனசுக்குள்ள அது ஆழமா பதியும். பதியிறப்போ என்ன நடக்கும்னா, நம்ம அதில ஃபோக்கஸ்டா இருப்போம். இது நமக்கு கண்டிப்பா நடந்தே ஆகணும், நடந்தே ஆகணும், நடந்தே ஆகணும்னு ஒரு 1000 வாட்டியாச்சும் நம்ம மைண்ட்ல அத சொல்லிக்கிட்டே இருப்போம். யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப என்ன நடக்கும்னா, இதுக்கு முன்னாடி கண்ணுக்கே புலப்படாத வலியெல்லாம் நம்ம அதில ஃபோக்கஸ்டாவும், ரெஸ்பான்சிபிளாவும் இருக்கும்போது கண்ணுக்கு படும். நமக்கு அந்த வழி கிடைச்சிருச்சுன்னா போதும். அந்த வழியில நம்ம போய் சக்சஸ் அடைஞ்சிரலாம். இதுதான் நடந்துட்டுருக்கு. நம்ம மைண்டும், நம்ம எண்ணங்களும் சரி, நம்மளோட மனசும் சரி, ஒத்துழைச்சு சரியா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா, கண்டிப்பா அதில சக்சஸ் அடையலாம். அதுக்கான வழியும் நம்ம கண்ணுக்கு படும். இதுதான் விஷயம். நீங்க கடவுள நம்புறவரா கூட இருக்கலாம். இல்ல கடவுள்னு ஒருத்தர் இல்ல அப்படின்னு நம்புறவரா கூட இருக்கலாம். ஆனா, ஏதோ ஒரு நம்பிக்கை உங்க மனசுல இருக்கும்ல. இந்த விஷயம் நமக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில நீங்க சொல்லுவீங்கல்ல. அந்த நம்பிக்கை மேல நீங்க முழுசா வந்துட்டு நம்பிக்கை வைங்க. இப்போ கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றவங்க, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. இல்ல என்னால இது முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க மேல நம்பிக்கை வைங்க. எது வச்சாலும் 100க்கு 200% நம்பிக்கை வச்சீங்கன்னா, தானாவே உங்களுக்கான வழிய நீங்களே கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிக்கிறப்போ, அந்த வழியில போய் நீங்களே ஈஸியா சக்சஸ் அடைஞ்சிரலாம். இதுதான் சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கே தவிர, வேற எதுவுமே இல்ல. அதனால தான் நான் மனசு தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். பூஜா ஹாலிடேஸ் செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எங்க வீட்ல எப்பவுமே வந்துட்டு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு நாங்க கொண்டாட மாட்டோம். விஜயதசமி அன்னைக்கு தான் வந்துட்டு வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம வீட்லயே வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிடுவோம். இந்த வருஷமும் அதே மாதிரி தான். நேத்தே வந்துட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஆ இன்னைக்கு வந்துட்டு சர்க்கரை பொங்கல், அப்புறம் சுண்டல் வந்துட்டு செஞ்சோம். இங்க செஞ்சு முடிச்சுட்டு நாங்க வந்துட்டு கம்பெனிக்கு போயி, அங்க சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிடுவோம். இப்போ பொங்கல் எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இப்போ நாங்க வந்துட்டு கம்பெனிக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்க போயிட்டு பூஜையெல்லாம் எப்படி போகுது அப்படின்றத என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். அங்க வண்டியெல்லாம் வந்துட்டு ரெடியா வச்சிருந்தாங்க. என் வண்டிக்கு வந்து திருநீறு அதெல்லாம் பூசல. ஸோ அங்க போயிட்டே வந்துட்டு எடுத்து பூசிக்கிட்டேன். அப்புறம் தேங்காய் பழம், ஊதுபத்தியெல்லாம் வந்துட்டு காமிச்சிட்டுருந்தாங்க.
அடுத்து பூசணிக்காய் வந்து சுத்தி காமிச்சிட்டுருந்தாங்க. இத சுத்தி காமிச்சுட்டு வந்துட்டு உடைச்சிருவாங்க. அதோட வந்துட்டு ஃபங்ஷன் முடிஞ்சுது. இந்த ஃபங்ஷன்ல எந்த பார்ட் பிடிக்குதோ இல்லையோ, இந்த பூசணிக்காவ சுத்தி உடைக்கிற பார்ட் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எவ்ளோ வயசானாலும் சரி, இத பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் தான். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வாழை இலைலாம் வாங்கிட்டு வந்து எல்லா பொருளையும் வந்துட்டு அதில வச்சுட்டுருந்தோம் சாமிக்கு. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆரஞ்சு மிட்டாய் ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா, இந்த மாரி பூஜை டைம்ல தான் வந்துட்டு ஆரஞ்சு மிட்டாய்லாம் வந்துட்டு வாங்கி வைப்பாங்க. அது பாக்கெட் பாக்கெட்டா இருக்கும். நம்ம பாட்டுக்கு போய் திருடி சாப்பிட்டுட்டு இருப்போம் சின்ன வயசுலலாம். அதெல்லாம் நல்ல மெமரீஸு. இந்த மாரி நீங்கலாம் வந்துட்டு சின்ன வயசுல பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, வெளிய வந்து என் வண்டிக்கு வந்து ஊதுபத்தியெல்லாம் காமிச்சாங்க அம்மா. அப்புறம் வந்துட்டு எலுமிச்சம்பழம் வந்துட்டு கம்பெனில இல்ல. ஸோ வீட்டுக்கு வந்து எலுமிச்சம்பழத்த வச்சு வண்டிய வந்து ஏத்திட்டுருந்தேன். அப்புறம் பொங்கல், சுண்டல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, எங்கேயாச்சும் வெளிய போலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருந்தோம். அப்ப தான் வந்துட்டு என் கசின் சிஸ்டர் பக்கத்துல பார்க் எதுக்காச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தா. அன்னைக்கு நாளே கொஞ்சம் பரபரப்பா தான் இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் பார்க் போயிட்டு வரவும் கொஞ்சம் நல்லாயிருச்சு. அங்க பார்க்குக்கு வெளியவே வந்துட்டு காளான் கடை இருந்துச்சு. காளான் மட்டும் வாங்கிட்டு, உள்ள வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டே சாப்பிட்டுட்டுருந்தோம். இந்த பார்க்குக்கு வந்தே வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வருஷக்கணக்கே ஆச்சுன்னு நெனைக்கிறேன். இங்க வந்துட்டு இந்த கல்லெல்லாம் வந்து பதிச்சு வச்சிருப்பாங்க. இதுலலாம் நாங்க நடப்போம். சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துட்டுருந்துச்சு. ஒரு மாரி ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் நடந்துட்டு அப்படியே கதை பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ.